இவிஎம் மெஷின் மேல சந்தேகம் உள்ள வேட்பாளர்கள் மறு ஆய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. அதன்படி சில வேட்பாளர்கள் விண்ணப்பத்தை அளிச்சிருக்காங்க. இந்த ஆய்வு மூலமா தேர்தல் முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? விரிவா பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெஸ்லா நிறுவனத்தோட தலைவர் எலன் மஸ்க் தனது எக்ஸ் தள பதிவுல மனிதர்கள் அல்லது ஏஐ மூலம் ஹேக்கிங் அச்சுறுத்தல் இருப்பதால மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஒழிக்க வேணும் அப்படின்னு கருத்தை பதிவிட்டிருந்தாரு. இந்த பதிவுக்கு முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜு சந்திரசேகர், இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பானவை, வெளிப்புறத்தில் இருந்து ஹேக் செய்ய முடியாதவை அப்படின்னு பதிலளிச்சிருந்தாரு. பதிலுக்கு எலன் மஸ்கோ எதையும் ஹேக் செய்யலாம் என ராஜீவ் சந்திரசேகருக்கு பதில கொடுத்திருந்தாரு. எலன் மஸ்கோட இந்த கருத்துக்கு எதிர்கட்சியினர் பலருமே ஆதரவை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இவிஎம் மெஷின் பொறுத்தவரையிலும் பல கட்சிகள் ஆதரவாகவும் பல கட்சிகள் எதிர்ப்பையும் பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இருந்த போதிலும் வாக்கு எந்திரத்தின் வாயில் தான் நம்மளோட தேர்தல் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த வாக்கு எந்திரத்தின் மேல சந்தேகம் உள்ள வேட்பாளர்கள் மறு ஆய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. வாக்கு எந்திரம் இந்தியாவில அறிமுகம் செய்ததற்கு பின்பு ஒரு வேட்பாளர் மறு ஆய்வு செய்ய விண்ணப்பிப்பது என்பது இதுவே முதல் முறை. அப்படி எத்தனை பேர் இந்த விண்ணப்பத்தை வழங்கி இருக்காங்க? இந்த ஆய்வு முடிவுகள் மூலமா தேர்தல் முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத விரிவா நாம இப்போ பார்க்கலாம். 2024 மக்களவை தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு இந்த வாக்கு எந்திரத்தின் மேல பலரும் சந்தேகத்தை கிளப்பி இருந்தாங்க. இது உச்சநீதிமன்றத்துல வழக்காவும் தொடுக்கப்பட்டுச்சு. அப்போ வாக்குச்சீட்டு முறைமைக்கு நம்ம போவதுங்கிறது சரியா இருக்காது, ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறியிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த வாக்கு எந்திரத்துல இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பை குறிப்பிட்ட வேட்பாளர் மறு ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு பலரும் இவிஎம் எந்திரத்தின் மேல தங்களோட சந்தேகத்தை முன் வச்சிருந்தாங்க. குறிப்பா இது உச்சநீதிமன்றத்துல வழக்காவும் தொடுக்கப்பட்டுச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை தேர்தல் ஆணையத்துக்கு பிறப்பிச்சது. 2ஆம் 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கெல்லாம் இந்த வாக்கு எந்திரத்தின் மேல சந்தேகம் இருக்கோ அவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கடிதத்தை வழங்கலாம். குறிப்பா அவங்களுக்கு எந்த மையத்துல இருக்கக்கூடிய அந்த மின்னணு எந்திரத்தின் மேல சந்தேகம் இருக்கோ அதை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு அவங்க கடிதத்தை வழங்கலாம். குறிப்பா 5% ஒப்புகை சீட்டுகளை அவங்க ஆய்வு செய்ய முடியும். பொறியாளர் மின்னணு எந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பை ஆய்வு செய்வாரு. அப்போ வேட்பாளர்கள் அவங்களோட உடன் இருக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய செலவு வேட்பாளரை ஏத்துக்குவாங்க. ஒருவேளை இதுல முறைகேடு நடப்பது கண்டறியப்பட்டா அவங்க செலவு செஞ்ச அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு திருப்பி செலுத்தப்படும் அப்படிங்கிறது தான் அவங்க பிறப்பிச்ச உத்தரவா இருக்கு. இதன் அடிப்படையில தான் இப்போ வேட்பாளர்கள் குறிப்பிட்ட மையங்கள்ல இருக்கக்கூடிய மின்னணு எந்திரத்தை நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வழங்கி இருக்காங்க. அதன்படி இந்த மக்களவையில போட்டியிட்ட 8 எம்பிக்கள் நாங்க ஆய்வு செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பத்தை வழங்கி இருக்காங்க. அது யாரு, என்ன லிஸ்ட் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். 1. ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரத்தோட YSR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பெல்லானா சந்திரசேகர் விண்ணப்பத்தை வழங்கி இருக்காரு. அந்த தொகுதியில தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த அம்பல நாயுடு காளிச்செட்டி 7,43,113 வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. பெல்லானா சந்திரசேகர் 4,93,762 வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 19% குறிப்பிடத்தக்கது. 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 2 வாக்குச்சாவடியில இருக்கிற எந்திரங்களை சோதனையிட இவர் விண்ணப்பத்தை வழங்கி இருக்காரு. 2. சத்தீஸ்கர் கன்கர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் பிரயேஷ் தாக்கூர் 5,95,740 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவி இருந்தாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவை சேர்ந்த போஜ்ராஜ் நாக் 5,97,624 வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றிருந்தாங்க. இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 0.15 மட்டுமே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா இங்கு 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகள்ல உள்ள எந்திரங்களை சோதனை இடணும் அப்படிங்கிற விண்ணப்பம் இங்கு வழங்கப்பட்டிருக்கு. 3. ஹரியானா கர்னல் தொகுதியில பாஜகவை சேர்ந்த மனோகர் லால் கட்டார் 7,39,285 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸை சேர்ந்த திவ்யான்ஷு புத்திராஜா
5,06,708 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. தற்போது காங்கிரஸை சேர்ந்த இவர் தான் விண்ணப்பத்தை கொடுத்திருக்காரு. இவர்கள் இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 17.28%. இங்கு 2 சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளை சோதனை செய்யணும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை இவர் வழங்கியிருக்காரு. 4 ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் தொகுதியில பாஜகவை சேர்ந்த கிருஷ்ணன் பால் 7,88,569 வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சிருந்தாங்க. இவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பா களமிறங்கிய மகேந்தர் பிரதாப் சிங் 6,15,655 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். இந்த இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் 11.76%. காங்கிரஸை சேர்ந்த மகேந்தர் பிரதாப் சிங் வாக்கு எந்திரங்களை சோதனை செய்ய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பத்தை வழங்கி இருக்காங்க. 2 சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 2 வாக்குச்சாவடிகளை சோதனை செய்ய இவர் விண்ணப்பத்தை வழங்கி இருக்காரு. 5 மகாராஷ்டிரா மாநிலம் அஹ்மத் நகர் தொகுதியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிலேஷ் தினியாண்டேவ் லங்கே 6,24,797 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுஜய் ராதாகிருஷ்ண விகே பட்டில் 5,95,868 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவியிருந்தார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 2.19%. தற்போது பாஜக வேட்பாளர் தான் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பத்தை வழங்கி இருக்காரு. குறிப்பா 6 தொகுதிக்கு உட்பட்ட 40 வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய எந்திரங்களை சோதனை செய்யணுங்கிற விண்ணப்பத்தை இவர் வழங்கியிருக்காரு. 6 தமிழ்நாட்டுல வேலூர்ல திமுகவை சேர்ந்த கதிர் ஆனந்த் 5,68,692 வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றிருந்தாங்க. இவரை எதிர்த்து பாஜக சார்பா களமிறக்கப்பட்ட வேட்பாளர் AC சண்முகம் 3,52,990 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. இந்த இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் 19.1%. இங்கு 6 சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 6 வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களை சோதனை செய்யணும் அப்படின்னு பாஜக வேட்பாளர் விண்ணப்பத்தை வழங்கியிருக்காரு. 7 விருதுநகர் மக்களவை தொகுதியில காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் 3,85,256 வாக்குகள் பெற்று முதலிடத்தையும், தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் 3,80,877 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தையும் ஒப்பிடிச்சாங்க. இங்கு விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 14 வாக்குச்சாவடிகள்ல இருக்கக்கூடிய எந்திரங்களை சோதனை செய்யணும் அப்படின்னு தேமுதிக சார்பா போட்டியிட்ட விஜயபிரபாகரன் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பத்தை வழங்கி இருக்காங்க. இந்த இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 0.41% அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 8 தெலுங்கானாவில சகிராபாத் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் சுரேஷ்குமார் ஷெட்கர் 5,28,418 வாக்குகள் பெற்று வென்றிருந்தாரு. இவரை எதிர்த்து களம் கண்ட பாஜக வேட்பாளர் PP பாட்டில் 4,82,230 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. இந்த இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் 3.73%. பாஜக வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் தற்போது முறையிட்டிருக்கிறாரு. குறிப்பா 3 சட்டப்பேரவை தொகுதியில இருக்கக்கூடிய 20 வாக்குச்சாவடிகள்ல இருக்கிற எந்திரங்களை சோதனை செய்யணும் அப்படின்னு விண்ணப்பத்தை இவர் வழங்கி இருக்காரு. இப்படியா மொத்தமா 8 தொகுதியில இருக்கக்கூடிய 92 வாக்கு எந்திரங்களை நாங்க சோதனை செய்யணும் அப்படின்னு வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டிருக்காங்க. இதனால தேர்தல் முடிவுகள் மாறுமா? வாக்கு எந்திரத்துல இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பை தான் மறு ஆய்வு அப்படிங்கறத செய்ய போறாங்க. அதுலயுமே 5% மட்டும்தான் ஆய்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. அது என்ன 5% அப்படின்னா, நம்ம செலுத்திய வாக்கும் அங்க விவிபேட்ல பதிவான வாக்கும் ஒரே மாதிரி இருக்கா, ஒன்னா இருக்கா, ஒருவேளை அங்க நம்ம செலுத்திய வாக்குகளுக்கும் விவிபேட்ல பதிவான வாக்கும் மாறுபட்டிருக்கா அப்படிங்கறத அவங்க செக் பண்ண போறாங்க. 5% செக் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படிங்கறத தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வச்ச ஒரு வாதமா இருந்தது. அதனாலதான் வெறும் 5% வாக்குகளை மட்டுமே மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அதே போல குறிப்பிட்ட போலிங் பூத்ல இந்த ரிசல்ட் கவுண்டிங் நடக்கும் போதே பல வேட்பாளர்களுக்கும் சில போலிங் பூத் மேல சந்தேகம் அப்படிங்கிறது எழுந்திருக்கும். அதன் அடிப்படையில தான் அவங்களுமே குறிப்பிட்ட இந்த எந்திரத்தை நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு விண்ணப்பத்தை வழங்கி இருக்காங்க. இதனால பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டா கேள்விதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை இதுல முறைகேடு நடப்பது தெரிய வந்துச்சு அப்படின்னா வேட்பாளர்கள் செலுத்திய பணம் அப்படிங்கிறது திரும்பி செலுத்தப்படும். அதன் பின்பு தேர்தல் மனுவா நீதிமன்றத்துல அவங்க வழக்கு தொடுத்துதான் இதற்கான முடிவுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இது முதல் முறையா நடைமுறைக்கு வருவதனால பலருக்கும் இதுல சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான்
சில 1000 வாக்கு வித்தியாசத்துல வந்துட்டு தோல்வியை தழுவினவங்க கூட இதுல பெருசா ஆர்வம் காட்டல, விண்ணப்பத்தை கொடுக்கல அப்படிங்கிற வாதம் அப்படிங்கிறதும் வைக்கப்படுது. இறுதியா முதல் முறையா இது வந்து நடைமுறைக்கு வருவதனால இந்த மறு ஆய்வு எப்படி நடக்க போகுது, ஒருவேளை முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டா அதுக்கு விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.